வெல்கம் பேக் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்துட்டு சிஎஸ்கே யாரெல்லாம் டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் இதை எடுத்தா வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்துட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திங்க் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ் வந்துட்டு சிஎஸ்கே கண்டிப்பா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளேஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் பத்தி நம்ம வந்துட்டு இந்த வீடியோட லாஸ்ட்ல பார்க்கலாம். ரொம்ப பேசாம வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். முதல் பிக் சிஎஸ்கே வந்துட்டு யாரை வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்ம சிஎஸ்கே புவனேஸ்வர் குமாருக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நம்ம டீம்ல வந்துட்டு ஓப்பனிங் பவுலரா வந்துட்டு தீபக் சஹர் ரொம்ப வருஷமா ப்ளே பண்ணிருக்காரு. பட் ரீசென்ட் இயர்ஸ்ல வந்துட்டு தீபக் சஹருக்கு நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கனால அவர் வந்து ஓப்பனிங் பவர் பிளேல வந்துட்டு நல்லா பவுலிங் போட முடியல. அண்ட் அவர் பவுலிங்கே நிறைய மேட்சஸ் போட வரமாட்டாரு, அதாவது இன்ஜுரி இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்துட்டு புவனேஸ்வர் குமார் கொண்டு வந்தோம்னா ஓப்பனிங்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல பவுலிங் ஓவர் கிடைக்கும். அதாவது வந்துட்டு ஓவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் அடி 3 ஓவர் அழகா வந்துட்டு பவுலிங் போட்டுவாரு. அதுக்கப்புறம் டெத்லயுமே வந்துட்டு அவரால் வந்துட்டு ஒரு முடிஞ்ச இஃப் பாசிபிள் ஓவர்ஸ் இருந்துச்சுன்னா 1 or 2 ஓவர்ஸ் டெத்லயுமே வந்துட்டு நல்லா போட முடியும். ஸோ அதனால வந்துட்டு தீபக் சஹருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா புவனேஸ்வர் குமார் இருப்பாரு. கண்டிப்பா புவனேஸ்வர் குமார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம் இதுவா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஷார்ட் டைம் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து நம்மள வந்துட்டு அவர் நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் பிக் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரா இருப்பாரு. ரெண்டாவது வந்துட்டு யார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நம்மளுடைய செல்ல பிள்ளை ரவிச்சந்திரன் அஸ்வின்ங்க. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா நம்ம வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு ஹோம் கமிங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றோம். ஏன்னா அஸ்வின் போனதுக்கு அப்புறம் நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஃபுல் மேட்சஸ் ப்ளே பண்ற மாதிரி யாருமே வந்துட்டு இருந்ததில்ல. ஹர்பஜன் சிங் 2018ல கொண்டு வந்தோம். இருந்தாலும் ஹர்பஜன் சிங் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ட்ரை பண்றோம். இன்ஃபேக்ட் வந்து மொயின் அலியை ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தீக்ஷனா வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ சப்போஸ் இப்போ வந்து அஸ்வினுக்கு வந்துட்டு ஏஜ் அதிகமா இருக்குன்ற காரணம் நிறைய டீம் வந்துட்டு பெரிய அமௌண்ட் கொடுத்து பை பண்ண போக மாட்டாங்க. ஸோ அஸ்வின் சிஎஸ்கேக்கு வந்தா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ என்னோட செகண்ட் பிக் ஃபார் சிஎஸ்கே ஷுட் பி ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இது வந்துட்டு ஒரு 50-50 காலா தான் இருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்தாலும் வரலாம். இல்லனா முடிஞ்சா வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் திருப்பி ரீட்டன் பண்றது, அதாவது ரீட்டனா ஆர்டி மிஸ் பண்ண முடியாது. திருப்பி அவங்களே வந்துட்டு பைபேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு செகண்ட் பிக் ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கும். அண்ட் மூன்றாவது பிக் யாரா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்துட்டு தீபக் சஹர் இல்லாதப்போ ரொம்ப ஒரு அருமையா பவுலிங் போட்டிருந்தது யாருன்னா துஷார் தேஷ்பாண்டே. நல்லா வந்துட்டு நல்ல லீடிங் விக்கெட், அதாவது சிஎஸ்கேவோட லீடிங் விக்கெட் டேக்கர் லாஸ்ட் சீசன்ல அவர் தான் இருந்தாரு. ஸோ அதனால துஷார் தேஷ்பாண்டே வந்துட்டு சிஎஸ்கே மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு அடுத்தபட்சமா நாலாவது பிக் நான் யாரா சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமர்ஜித் சிங் வந்து ட்ரை பண்ணலாங்க. சிமர்ஜித் சிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து சிஎஸ்கே வந்து பெரிய மேட்ச் நிறைய வந்து ப்ளே பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் சீசன் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த சீசன்ல வந்துட்டு ஒரு 2-3 மேட்சஸ்ல வந்து சான்ஸ் கொடுத்தப்போ சூப்பரா பவுலிங் போடுறாரு. சிமர்ஜித் எப்படின்னா நல்ல ஒரு டாலான லாங்கி பவுலரா இருக்காரு. அவர் குத்துனாருன்னா டக்குன்னு பால் மண்டைக்கு ஏற மாதிரி. ஸோ அதனால சிமர்ஜித் சிங் வந்து திருப்பி சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி பை பண்ணும். ஆனா சிமர்ஜித்துக்கு வந்துட்டு மற்ற டீம் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் அதுக்கு அடுத்தபட்சமா நான் எந்த பேர் சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு கில்லர் மில்லருக்கு போக ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா கில்லர் மில்லர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான பினிஷரா இருக்கிறாரு. சப்போஸ் தோனிக்கு வந்துட்டு இப்ப எல்லா மேட்சுமே வந்துட்டு பினிஷ் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றப்போ கில்லர் மில்லர் உள்ள இறக்கி விட்டோம்னா அவராலையுமே வந்துட்டு மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். பட் கில்லர் மில்லர் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 10-20% தான் சான்ஸ் இருக்கு. ஏன் கில்லர் மில்லர் வந்துட்டு சிஎஸ்கே வர முடியாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, வரணும்னு நான் வந்துட்டு ஆசைப்படுறேன். பட் வர முடியாது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் டூபே ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இருக்காரு. இவங்களை தாண்டி மகேந்திர சிங் தோனி வந்துட்டு நமக்கு வந்து பினிஷ் பண்ற ஒரு லொகேஷன்ல இருக்காரு. சோ இந்த கேப்ல வந்து டேவிட் மில்லரை ஃபிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து நம்ம தாரவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ பவுலிங்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஷார்டேஜா போற மாதிரி இருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்குன்னா அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் மில்லர் வந்து சிஎஸ்கே வரது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் சிஎஸ்கே வந்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்தா மறக்காம வந்து லைக் பண்ணீங்க. டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங். அண்ட் இந்த வீடியோக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1k லைக்ஸ் டார்கெட் வச்சுக்கோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 1k லைக்ஸ். மறக்காம லைக் பண்ணி பாருங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பிளேயர் யார் அப்படின்னு சிஎஸ்கே வந்தா நல்லா இருக்கும்னா இஷான் கிஷான் வந்தா நல்லா இருக்கும் நான் திங்க் பண்ணேன். ஏன்னா 2-3 ஆக்ஷனாவே வந்து பார்த்தப்போ வந்து இஷான் கிஷான் வந்து சிஎஸ்கே வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன் இஷான் கிஷான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோனியோடைய சொந்த ஒரு தோனி எப்படி வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து வந்தாரோ இஷான் கிஷனும் அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல இருந்து தான் வந்தாரு. சோ ஒரு விக்கெட் கீப்பர் பிளேயர், ஐ மீன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சோ ஸ்டார்ட் ஆஃப் இதுல வந்துட்டு ஒரு நல்ல டாப் ஆர்டர்லயும் ப்ளே பண்ணா, அப்புறம் மிடில் ஆர்டர்லயும் அவரால் வந்து ப்ளே பண்ண முடியும். சோ இவர் இஷான் கிஷான் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டா ருத்ராஜ் கெய்க்வாட் கூட ஓப்பனிங்ல இறங்கி வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். சப்போஸ் தேவைப்பட்டா மிடில் ஆர்டர்ல வந்துமே வந்துட்டு ப்ளே பண்ண முடியும். சோ நான் ஏன் மில்லர் வந்துட்டு தேவைப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னா, இஷான் கிஷான் உள்ள வந்தாருன்னா டேவிட் மில்லர் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா மில்லரும் லெஃப்ட் ஹேண்டர், இஷான் கிஷான் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றப்போ சோ ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா மில்லர் வந்து ஒரு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்றேன். சோ இஷான் கிஷானை ட்ரை பண்ணோம்னா சப்போஸ் தோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன் கூட வந்து இஷான் கிஷானை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால தான் வந்து இஷான் கிஷானை சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு அடுத்த பிளேயரை வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல்ங்க. சோ இவர் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா இருப்பார் ஃபார் சிஎஸ்கே.
ஐ திங்க் ஒரு ஆக்ஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கிருஷ்ணப்பா கௌதம் வந்துட்டு மிகப்பெரிய பிரைஸ் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனா ஒரு மேட்ச் கூட அந்த சீசன்ல வந்துட்டு அவர் ப்ளே பண்ண வச்சிருக்க மாட்டோம். அந்த சீசன்ல என்ன இருக்குன்னா, ஐ திங்க் 2021 சீசன் நினைக்கிறேன். அந்த சீசன்ல வந்துட்டு சிஎஸ்கே வென்ட் ஆல் அவுட் ஃபார் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் தான் நம்ம வந்துட்டு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சு பிடிச்சு போனோம். பட் மேக்ஸ்வெல் கிடைக்கல. ஆர்சிபிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பேக்கப் வந்துட்டு மொயின் அலி, அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணப்பா கௌதம் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஆக்ஷன் வந்துட்டு மேக்ஸ்வெல் சிஎஸ்கேக்கு வந்தா சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னு சிஎஸ்கேல வந்தாருன்னா மேக்ஸ்வெல் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ப்ளே பண்ணலாங்க. எந்த ஒரு பிரஷருமே இருக்காது. அவர் பாட்டுக்கு வருவாரு. அவருக்கு வந்துட்டு தேவை என்னன்னா, சிஎஸ்கே சொல்றாங்க, "நீ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டாங்கன்னா, மேக்ஸ்வெல் ஒரு ஃப்ரீ ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா, அசால்ட்டா தூக்கி கடாசுவார். நீங்க வந்துட்டு இன்ஃபாக்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு 2023 வேர்ல்டு கப்லயே வந்துட்டு சோலோவா வந்துட்டு ஆப்கானிஸ்தான் மேட்ச முடிச்சு கொடுத்தாரு. ஸோ மேக்ஸ்வெல் வந்தாருன்னா ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னிங் ஒரு ஆப்ஷனும் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு டாப் ஆர்டர்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு பவுலிங்கும் போடக்கூடிய ஒரு பிளேயர் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு மேக்ஸ்வெல் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு கண்டிப்பா டார்கெட் பண்ணணுன்றது என்னோட ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் மேக்ஸ்வெல் வந்துட்டு அவ்வளவு ஈஸியா எந்த டீம் வந்துட்டு விட்டுற மாட்டாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமௌண்ட் நிறைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு போகலாம். டிசி கிட்ட அமௌண்ட் அதிகமா இருக்கு. அவங்க போகலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பாப்போம், மேபி மேக்ஸ்வெல் வந்துட்டு சிஎஸ்கே வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஓன் ஒப்பீனியன். அடுத்து எந்த பிளேயர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பின் பவுலிங் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒன்னு ராகுல் சகர் இல்லனா வந்துட்டு யுஸ்வேந்திர சஹல். இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க வந்துட்டு நமக்கு டீமுக்கு வந்துட்டு கிடைச்சாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு சூப்பரா இருக்கும். இன்ஃபாக்ட் அஸ்வின் இருக்காரு அப்படின்றப்போ இன்னொரு வந்துட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் தேவைப்படாதான். பட் சப்போஸ் அஸ்வின் கிடைக்கல அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் போனா வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எய்தர் ராகுல் சகர் இல்லாட்டி வந்துட்டு யுஸ்வேந்திர சஹல் எடுத்தா சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்தா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிங்க. டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிடிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங். அண்ட் இந்த வீடியோக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா 1k லைக்ஸ் டார்கெட் வச்சுக்கோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 1k லைக்ஸ். நம்ம மறக்காம லைக் பண்ணி பாருங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்களை தாண்டி என்னுடைய ஒரு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு பிளேயர் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா நிதிஷ் ராணாங்க. ஸோ நிதிஷ் ராணா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்துட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மெயின் ஸ்டே பிளேயரா இருந்தாரு. அப்புறம் டீமுக்கு கேப்டனா இருந்தாரு. பட் லாஸ்ட் சீசன் ஒரு இன்ஜுரி இருந்த காரணத்துல வந்துட்டு அந்த டீம்ல வந்துட்டு ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ண முடியாத மாதிரி போயிருச்சு. ஸோ அதனால வந்துட்டு அவர் இப்போ வந்துட்டு ரிலீஸுமே பண்ணிட்டாங்க. அவருடைய மார்க்கெட் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்காது. சப்போஸ் நிதிஷ் ராணாவை சிஎஸ்கே டார்கெட் பண்ணி கொண்டு வந்தாங்க வச்சுங்க, செம்ம பிக்கா இருக்கும் சிஎஸ்கே. ஏன்னா ஒன் டவுன்ல வந்துட்டு அருமையா ப்ளே பண்ணக்கூடியதான் வந்துட்டு நிதிஷ் ராணா. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர் தான். ஒன் டவுன்ல ஆட வச்சு நீங்க வந்துட்டு தேவைப்பட்டா மேக்ஸ்வெல் தான் இவருமே வந்துட்டு பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இவர் வந்துட்டு உள்ள வந்துட்டாருன்னா வந்துட்டு டீம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். நம்ம டீம்ல வந்துட்டு ரொம்ப வருஷமா இந்த சுரேஷ் ரெய்னா அப்படின்ற ஒரு பிளேயர் இருந்த ஸ்பாட்டை மட்டும் நம்மளால வந்துட்டு இன்னும் ஃபிக்ஸே பண்ண முடியல. ஏன்னா சுரேஷ் ரெய்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்புறம் நின்னுமே ஆடுவார். சப்போஸ் விக்கெட் நிறைய போச்சுன்னா ஒரு சைட்ல நின்னுட்டு கடைசியில டெத் ஓவர்ல போய் அடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலிங் போட வேண்டிய டைம்ல வந்துட்டு சப்போஸ் ஒரு ஓவர் வந்துட்டு அப்படியே டக்குனு விட்டு போட்டு விட்டு போகணும், ஒரு பார்ட் டைமர் பவுலிங் போடணும் அப்படின்னா அந்த டைம்ல ரெய்னாவை யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு நிதிஷ் ராணாவை எடுத்தோம்னா வந்துட்டு பாத்துக்கோங்களேன், நிதிஷ் ராணாவை கொண்டு வந்தா அதே மாதிரி நம்ம அருமையா வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு பார்ட் டைம் பவுலர் அருமையா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நிதிஷ் ராணாவை. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு நிதிஷ் ராணா போனாங்கன்னா அந்த ஒன் டவுன் ஸ்லாட் வந்துட்டு நிதிஷ் ராணா பக்காவா ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அவருமே வந்துட்டு ஒரு 2 வருஷமா வந்துட்டு ஐபிஎல் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்காரு. சிஎஸ்கேக்கு வந்தா கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தோணுது. ஸோ இந்த பிக்ஸை பத்தி நீங்க என்ன கைஸ் திங்க் பண்றீங்க? இதுதான் என்னுடைய சிஎஸ்கே உடைய ஒரு டாப் பிக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லியிருக்கேன். இந்த பிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. சரி, அடுத்து வந்துட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய பிளேயர் தான். ரிஷாப் பண்ட், கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த 3 பேருக்கு ஏன் சிஎஸ்கே போக மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸுமே வந்துட்டு ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். இப்போ ரிஷாப் பண்ட் வந்துட்டு டெல்லியில கேப்டனா இருந்தாரு. ராகுல் எல்எஸ்ஜில கேப்டனா இருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் கேகேஆர்ல கேப்டனா இருந்தாரு. ஸோ இந்த 3 பேருமே வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம எப்படி ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சில ப்ளே பண்றது அப்படின்னு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இல்ல ஒரு லீடர்ஷிப் மிஸ்லீடிங் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போனா ருத்ராஜ் கீழே ஒரு ஸ்குவாடு, இன்னொரு ஸ்குவாட் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர், பண்ட், ராகுல் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு கீழே வந்துட்டு அப்படின்ற மாதிரி போற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஒரு கேப்டன்சி கிளாஷ் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த 3 பேரை வந்துட்டு சிஎஸ்கே எடுக்காம மற்ற பிளேயர்ஸ் வந்துட்டு போதான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த 3 பேர் வந்தாலுமே வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால சிஎஸ்கே வந்துட்டு இந்த 3 பிளேயர்ஸ் வந்துட்டு பிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஆசமான வீடியோ நான் சந்திக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு லைவ் இருக்கும். மறக்காம அந்த ஐபிஎல் ஆக்ஷன் லைவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ் வந்துட்டு சைன் பண்ணாலும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலோட லைவ்ல நீங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, டாடா பை பை. See you from CDD. நன்றி, வணக்கம். See you in my next video guys.